ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவி யூடியூப் சேனல். இந்த வீடியோ ஒரு செல்ஃப் கேர் ரூட்டீன் வீடியோ தான். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றினா நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரலாம், குட்டி குட்டி டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பேம்பர் செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான், இல்லைன்னா ஏதாச்சும் நீங்கள் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். ஃபுல் டே கண்டிப்பாக பிஸியாக போகிறப்போ காலையில் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சோன்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவரோ 1 ஹவரோ முன்னாடி எந்திரிச்சோன்னா நம்மளுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கிக்கலாம். அதில் ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங்கிலேருந்து ஒரு 1 ஹவர் வாக்கிங் வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் கூட வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஸ் இருக்குது உங்கள் ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் பண்ண ஆரம்பிங்க. இப்போ எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க கூட வாக்கிங் பண்ண முடியும். வாக்கிங்கில் அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒரு 6 டைம்ஸ் ஆச்சு வாக்கிங் பண்ணுங்கள். முடிஞ்சால் 7 நாளுமே பண்ணலாம், அல்லது 6 டைம் ஆச்சு கண்டிப்பாக வாக்கிங் எல்லாருமே பண்ணால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் நாளும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஸ்டெப் கவுண்டர் ஆப்போட டீட்டெயில்ஸை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அது சுடு தண்ணியாக இருந்தால் இனிமேல் நல்லது. நல்லா வார்ம் வாட்டராக குடிக்கிறது ரொம்ப நல்லது. டீ காஃபி கூட பிஸ்கெட் சாப்பிடாம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிச்சிட்டு பாதாம், அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி உளுந்த திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றப்போ அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பாதாம் திராட்சையை சாப்பிட்டு மறுபடியும் தண்ணி குடிச்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாளே. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக சாப்பிட முடியும் நம்மளால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு இளநீ, அதுக்கப்புறம் கஞ்சி, அதுக்கப்புறம் வெறும் அரிசி மாவு தோசை இல்லாமல் ஏதாச்சும் கீரை அரைச்ச தோசை இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபுட்டில் சேர்த்திக்கிறப்போ ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்போம். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பெருசாக செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுக்காக நம்ம வீட்டில் ஆலோவேரா ஜெல் இருந்தாலே நம்ம ஸ்கின்னை ரொம்பவே யங்காக பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஆலோவேரா இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் சொல்லியிருக்கேன், ஆலோவேரா இல்லாமல் நீங்கள் எப்படியெல்லாம் வீட்லேயே உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் ஸ்கின்னுக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் ஆலோவேராவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஜெல் போகிற அளவுக்கு நான் கழுவிட்டேன். அந்த எல்லோ கலர் லிக்விட் ஃபுல்லாமே வந்துடணும். அப்போ தான் எந்த இச்சிங்கும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சைட்ஸை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டைம் நல்லாவே வாஷ் பண்ணிக்கிறேன். சில பேத்துக்கு ஆலோவேரா செட் ஆகாது, அந்த ஸ்மெல் அதுக்கப்புறம் இச்சினஸ் இருக்குங்கிறதுக்காக. ஆனால் உங்களுக்கு இச்சிங் மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எந்த இச்சிங்குமே இருக்காது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு. அப்படி ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக தயிர், பாலாடை, அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் கூட கடல மாவு, மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜெல்லெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலை இந்த மாதிரி நல்லா கையில் தேய்ச்சிக்கலாம். இதை நீங்கள் நெக்கில், கை காலில் எல்லாம் தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா பால் ரொம்பவே செட் ஆகும். என்னோடது காம்பினேஷன் ஸ்கின், அதனால் எனக்கு ஆலோவேரா ஜெல் நல்லாவே சூட் ஆகுங்கிறதுனால நான் ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஜெல்லை எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். அப்போ எந்த திப்பியும் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் நான் உங்களுக்கு 2-in-1 எப்படி ஹேருக்கு யூஸ் பண்ணுறது, ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே நான் விட்டமின் இ கேப்சியூல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிளில் ரொம்பவே இருக்குன்னா விட்டமின் இ கேப்சியூலை உங்கள் கண்ணை சுற்றி நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு வரப்போ அந்த டார்க் சர்க்கிள் எல்லாமே நல்லாவே கம்மியாகும். இங்கே நான் ஆலோவேரா ஜெல்லோட இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கேப்சியூல் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணியும் அப்படி அப்ளை பண்ணிட்டு வரலாம். ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இங்கே அரிசி ஊற வச்சு தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சிம்பிள் ஹேர் மாஸ்க்கை நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சிங்கன்னா உங்கள் முடி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும். அடுத்தது ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே கடல மாவு எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா ஹேர் பேக்குக்கு நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
மற்றதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு ஹேர் பேக் போட்டுக்கலாம். இப்போ கடல மாவு ஒரு பவுலில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். ரைஸ் வாட்டர் ஒரு சிம்பிள் இன்க்ரீடியண்ட், ஆனால் அது நம்ம ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லும் எடுத்து வச்சதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சிக்காக தேவைப்படுறப்போ நான் வந்து கொஞ்சமாக ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இது கூட தயிர் அல்லது பால் கூட சேர்ந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே பிரைட் ஆக்கும், க்ளோயிங் ஆக்கும். அதுக்கப்புறம் சுருக்க வரதை வந்து தடுக்கும், நம்மளுக்கு வயசான தோற்றத்தையும் தடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அதை ஹேரில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷாம்புவை ஒரு பவுலில் எடுத்துட்டு அது கூட வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி, ரைஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாவ் ரெட் அனியன் பிளாக் சீட் ஆயில் ஷாம்புவோட ரிவ்யூவை வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஷாம்பு டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோன்னா கண்டிஷ்னரே தேவைப்படாது. அந்த அளவுக்கு முடி வந்து ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக இருக்கும். உங்களுக்கு சிக் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக விழாது. வீட்லேயே இருக்க ஒரு சிம்பிளான டோனரை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம போர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா டைட்டன் ஆகும், பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். அதுக்கு நான் இங்கே ஊற வச்ச ரைஸ் வாட்டரை தான் எடுத்திருக்கேன். அரிசி ஊற வச்ச தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டோனருக்குன்னு நம்ம எதுவுமே செலவு பண்ண போகிறதில்ல. அரிசி ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ பயங்கரமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இது கூட ஏதாச்சும் எசென்ஷியல் ஆயில் கூட ஏதாச்சும் ஃப்ரேக்ரன்ஸுக்காக ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதே மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே ஜாலைன் நல்லா தெரியணும், ஃபேஸ் ரொம்பவே டோண்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்காக நிறைய ஃபேஷியல் எக்ஸசைசஸ் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மசாஜர் ஜேட் ரோலர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸை மசாஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜேட் ரோலர் இல்லைன்னா ஃபேஷியல் மசாஜ் வந்து நம்ம கையிலே கூட பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். அதுக்கு நான் இங்கே ஆலோவேரா ஜெல்லை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபேஸில் வந்து நம்ம இப்படி மசாஜ் பண்ணோன்னா ஃபேஸ் ரொம்பவே டோண்டாக இருக்கும். ஜாலைன் எல்லாம் நல்லாவே தெரிய வரும். உடனே தெரிய வராது, ஆனால் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரிய வரும். அந்த ஸ்மால் பார்ட் வந்து நீங்கள் நோஸ், சின் அந்த மாதிரி பகுதிகளில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம டே க்ரீம், நைட் க்ரீம்னு நிறைய செலவு பண்ண வேண்டியதே இல்லை. வீட்லேயே நம்ம சிம்பிளாக ஒரு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே நான் ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் க்ரீம் கன்சிஸ்டன்சி வேணும்னா நம்மளுக்கு ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னி கூட கொஞ்சம் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு க்ரீம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா ஸ்கின் நல்லாவே டைட்டன் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் படுத்தும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் விட்டமின் இ கேப்சியூலும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ கேப்சியூலும் சேர்த்திருக்கனால டார்க் சர்க்கிள்ஸ், ஃபைன் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இந்த க்ரீமை வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ், நெக், அதுக்கப்புறம் கை காலில் கூட வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். இனிமேல் நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரப்போ உங்கள் ஸ்கின் டோன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், போர்ஸ் கம்மியாகும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில் போகிறதுக்காக எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே. கண்டிப்பாக கை யூஸ் பண்ணி எடுக்காதீங்க, அப்போ வந்து அது கெட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு
கொஞ்சம் சில் போனோன்னா அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நீங்கள் இது வேணால் நைட் டைம் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம போட்டிருக்கிறது பெருசாக முகத்தில் தெரியாது. ஆனால் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டோன்னா தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு செட் ஆகாதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஃபேஸ் க்ரீம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நிறைய பேத்துக்கு க்ரே ஹேர் வந்து சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருது. ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஃபுட், லைஃப் ஸ்டைல்னால். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஒரு ஹெர்பலாகவே நம்ம தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹேர் டை யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வீட்லேயே ஒரு ஹெர்பல் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே நான் வெட்டுப்பாக்கும், கிராம்பும் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட தண்ணி சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் டீ தூள் சேர்த்திக்கிறேன். கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 ஸ்பூன் டீ தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது சூடாக இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹெர்பல் டை ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு பவுலில் நான் ஹென்னா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஹென்னா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பியோர் ஹென்னாவாக இருக்கணும். நிறைய பேத்துக்கு ஹென்னா யூஸ் பண்ணால் ஈஸியாக கோல்டு பிடிச்சிரும். எனக்குமே அப்படி தான். அதனால நான் யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்திக்கிறேன். இந்த நீலகிரி தைலம் சேர்த்துறப்போ நம்மளுக்கு வந்து சீக்கிரம் சளி பிடிக்காது. அதுக்கப்புறம் அந்த டிகாக்ஷனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். எனக்கு வந்து ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் கூட நான் சேர்த்திப்பேன். நீங்கள் வேணால் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் சேர்த்தி பாருங்கள். அந்த ஸ்மெல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட் அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஆனால் ஃப்ரீக்வென்சி வந்து நீங்கள் இனிஷியலாக ஒரு 1 மந்த்துக்கு ட்வைஸ் நீங்கள் போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் போட்டால் கூட அது வந்து உங்கள் முடியில் நல்லாவே ஸ்டே ஆகிக்கும். உங்கள் முடி ரொம்ப நாளுக்கு கருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வளர முடி எல்லாமே கருப்பாக தான் வளரும். இப்போ நான் இங்கே அவ்ரி பொடி எடுத்திருக்கேன். இண்டிகோ பவுடர் வந்து நல்லா இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் கலர் மாறி இருந்தால் கூட ஆக்சிடைஸ் ஆகியிருந்தால் இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்காது. நல்லா இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கணும். ஸோ இதை வந்து இந்த ஹென்னா பேஸ்ட் கூட நான் சேர்த்திக்கிறேன். எவ்வளோ ஸ்பூன் ஹென்னா எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து அவ்ரி பொடி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு நல்லா பிளாக்காக ஹேர் வேணும்னா. உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டிஷாக ஆரஞ்சிஷாக இருந்தாலும் பரவாயில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஹென்னா யூஸ் பண்ணுறப்பவே உங்களோட க்ரே ஹேர் எல்லாமே ஒரு ஆரஞ்ச் ரெட்டிஷ் கலரில் மாறிடும். இந்த அவ்ரி பொடி யூஸ் பண்ணுறதுனால அந்த க்ரே ஹேர் எல்லாமே ஃபுல்லாமே பிளாக் ஆயிரும். இது வந்து 1 ஸ்டெப் குவிக் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நம்ம ஹென்னாவை ஓவர் நைட் ஊற வைக்கல, கலந்த உடனே இந்த மாதிரி அவ்ரி பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடியில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது வந்து எங்காச்சும் நீங்கள் அவசரமாக போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஹென்னாவை வந்து ஃபஸ்ட் நாள் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்கள் அவ்ரி பொடியை கொஞ்சமாக சுடு தண்ணியில் மட்டும் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த 2 பேக் போடுறப்பவுமே உங்கள் தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாது வாஷ் பண்ணுறக்கு. அந்த மாதிரி பண்ணுறப்போ ஹென்னா வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம். இரும்பு கடாயில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டைரெக்டாக அவரையும் சேர்த்து உடனே இமீடியட்டாக அப்ளை பண்ணணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிடணும். ஒரு 2 hours விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா 3 years கழிச்சு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் கொஞ்சமாக ஏதாச்சும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு போட்டு. கண்டிப்பாக இந்த ஒரு ஹெர்பல் ஹேர் டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இது இல்லை சைடு எஃபெக்ட்ஸும் எதுவுமே இல்லை. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். உங்கள் முடிக்கு நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு சிம்பிள் ஹேர் ஆயில் நீங்கள் ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது.
ஸோ அதுக்கு இப்போ ஒரு சின்ன பவுலில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது முடிக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்திக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் ரொம்பவே நல்லது. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா கூட இந்த எண்ணெய் வேணும்னா, உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயில் தீந்துருச்சுன்னா கூட ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு இந்த எண்ணெய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கோல்டு பிடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுறதுக்காக இங்கே நான் ஒரு குருமிளகு எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பெப்பரை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கிராம்பியும் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் தலைக்கு வச்சாலே கோல்டு பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப் ட்ரை பண்ணி நீங்கள் ஹேர் ஆயில் வந்து உங்கள் முடிக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சளி பிடிக்காது. கண்டிப்பாக ஓவர் நைட் விட வேண்டாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்க போகிறக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் இந்த மாதிரி எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா முடியும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். இப்போ ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கற்பூரம் சளி பிடிக்கிறதுலேருந்து தடுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களோட டேண்ட்ரஃப் ஏதாச்சும் இருந்தால் கூட அதை சரி செய்யும். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி இதை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு அளவுக்கு வார்ம் ஆனால் போதும், ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரூட்ஸ்லேருந்து டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் பொடுகு எதுவுமே இருக்காது. முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். பிளாஸ்டிக் கோம்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி வுட்டன் கோம்ப் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கணும். நல்லா சிக்கு எடுத்துகிட்டு இந்த கோம்ப் யூஸ் பண்ணி நம்ம சீவிட்டு வந்தோம்னா முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நீம் வுட்டன் கோம்ப் வச்சு நீங்கள் தலை சீவி பாருங்கள். ஹேர் ஃபால் கம்மியாகிறது நீங்களே பார்ப்பீங்க. ஹேர் க்ரோத்தும் நல்லா அதிகரிக்கும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லாம் காசு கொடுத்து செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பண்ணிக்கணும்னு வீட்டிலேயே ரொம்பவே சிம்பிளாக பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் சால்ட், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஹேண்ட் வாஷ் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஷாம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வார்ம் வாட்டராக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கையை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி எல்லா அழுக்கையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இயர்பட் யூஸ் பண்ணி நெயிலுக்கு இருக்கிற சைட்ஸில் இருக்கிற எல்லா டர்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சால்ட், பேக்கிங் சோடா கூட லெமன் கூட ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நெயில்ஸ் கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கை சுத்தமானதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு தொடச்சிக்கிறேன். இப்போது கைக்கான ஒரு ஹேண்ட் மாஸ்க் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இங்கே ஆறுமுகம் ஃபேஸ் பேக் தான் எடுத்திருக்கேன். அது கூட நான் அரிசி களைஞ்ச தண்ணி, ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டாக்டர் ஷர்மிகா மேம் சொன்ன ஆறுமுகம் ஃபேஸ் பேக் தான் இது. அந்த பவுடரோட டீட்டெயில் ரிவ்யூ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன். இது வந்து ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி கைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பேக் ரெடி பண்ணிவிட்டு இப்போ என் கைக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மெனிக்யூர், பெடிக்யூர் இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் கூட நம்மளோட கை கால் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். கழுவினதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் மெனிக்யூர் பண்ணணும். நம்ம கைகள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா தொடச்சதுக்கப்புறம் உங்கள் நெயில்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒயிட்டாக இருக்கணும்னா இந்த ஒரு டிப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆலோவேரா ஜெல்லை நல்லா இந்த மாதிரி நெயில்ஸில் ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வரப்போ உங்கள் நெயில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகும். அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்கலரேஷனும் இருக்காது. நல்லா ஒயிட் கலர் நெயில்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வேணும்னா ஃபுல்லாமே கைக்கும் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம். ஆலோவேரா ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கை கழுவிட்டு வந்துட்டு நீங்கள் வேணும்னா ஆலோவேரா ஜெல்லை கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபுல்லாக ஹேண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பெடிக்யூரும் பண்ணிக்கலாம். கால்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நீங்கள் காலை ஃபுல்லாமே சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம்.
எவ்வளோ நம்ம உடம்புக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே அளவுக்கு மைண்டுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஸோ அதுக்கு புக்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் ஏதாச்சும் நீங்க பண்ணலாம். கண்டிப்பா நம்மள நம்ம ரிலாக்ஸ் படுத்திக்கணும். அதுக்கு நம்மளுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பாட்காஸ்ட் கேட்கலாம். இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாருமே மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு மெடிடேட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸை நீங்களே பார்ப்பீங்க. மைண்ட் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். ப்ரே பண்ணுறதுன்னு இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணோன்னா மைண்ட் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். ரொம்பவே காமாக இருக்கும் மைண்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு மெடிடேட் பண்ணுங்கள். அங்கே நல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ரெகுலராக பண்ணுறப்போ. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாமே சிம்பிள் டிப்ஸ் தான். ஆனால் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ நம்ம பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேத்து கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். இத்தனை டிப்ஸ் பார்த்ததில் எதெல்லாம் நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை இனி ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அது என்னென்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.